தமிழ் சினிமாவில் ஸ்டுடியோக்குள் கட்டுண்டு கிடந்த இந்த தமிழ் சினிமாவை திரையில வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னவர் பாரதி ராஜா. அதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்ப இருக்கக்கூடிய இந்த ரியலிஸ்டிக் சினிமாவுக்கு பாரதி ராஜா போட்ட இந்த அடித்தளம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானதுன்னு நம்ம பார்க்குறோம். ஹிஸ்டாரிக்கலாகவே ரொம்ப முக்கியமானது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வரலாற்றை நம்ம பிரிப்போம். இப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பின்புன்னு எப்படி ஒரு ஹிஸ்ட்ரியை பிரிக்கிறோமோ, அது மாதிரி தமிழ் சினிமாவை பொறுத்த மட்டும் பாரதி ராஜா அவர்களுடைய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவருடைய வருகைக்கு முன்பு, வருகைக்கு பின்புனே ரெண்டாவே பிரிக்கலாம். ஸோ என்ன காரணம்னா அவர் காட்டிய யதார்த்தமான முகங்கள், அப்புறம் அந்த மண் மணக்கும் கதாபாத்திரங்கள், அந்த வாழ்வியல், இன்னும் அவரோட ஆஸ்தட்டிக்ஸ், அவருடைய கலை உணர்வு, அதாவது இன்னும் சொல்லப்போனால் வறுமையின் அழகியல், ஒரு மனித நேயம், இதெல்லாமே சாதாரண ஜனங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத திரையில் கொண்டு பிரம்மாண்டமாக தன் கதாபாத்திரங்கள் மூலமாக அவர் முன் வச்சார்.